ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் வித் ஸ்ரீ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பர்சன்டேஜில் வந்துட்டு பேசிக் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் இது வந்துட்டு பேசிக் சம்ஸ். இது எல்லாமே வந்துட்டு ரிப்பீட்டட் சம்ஸ் தான். ஸோ வேறு எக்ஸாமில் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி வேறு எக்ஸாமில் கேட்ட சம்ஸ் தான் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எனக்கு பர்சன்டேஜ் டாபிக் வந்துட்டு நல்லாவே தெரியும், எனக்கு ஈஸி தான் பர்சன்டேஜ் டாபிக் அப்படின்றவங்க இந்த சம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்ஸுக்கு வச்சுக்கோங்க. அண்ட் நியூவாக இருக்கிற பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Sum if 50% of P is equal to 25% of Q. Then find P equal to X percentage of Q. Then find X. ஸோ இந்த கொஷின் வந்துட்டு நம்ம ஈஸியாகவே இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இதை எடுத்துடணும். ஸோ இந்த கொஷின் கேட்டதை தென் ஃபைண்ட் P equal to X percentage of Q, find X. ஸோ இந்த இதை விட்டுறணும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஸோ இதை எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் 50% of P is equal to 25% of Q அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 50% of P வந்துட்டு வந்து எதுக்கு ஈக்குவல்? 25% of Qக்கு வந்துட்டு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி கொடுத்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன எழுதணும்னா, இந்த கேன்சல் பண்ணும், பர்சன்டேஜை கேன்சல் பண்ணும். அதுக்கப்புறம் 125 225 2 டைம்ஸ் இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ 2 இன்ட்டு ஆஃப்னா நமக்கு இன்ட்டு தானே. ஸோ ஆஃப்னா நமக்கு இன்ட்டு ஈக்குவல் டு 1க்கு வேல்யூ இல்லை. ஸோ தட் Q அப்படின்னு நார்மலாகவே நம்ம எழுதிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு 2P ஈக்குவல் டு Q. ஸோ இப்போ நமக்கு Pயோட வேல்யூ வந்துட்டு P இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை 2 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ Pயோட வேல்யூ வந்துட்டு நமக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு தென் ஃபைண்ட் P ஈக்குவல் டு X percentage of Qன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம இப்போ இந்த இதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்மெட்டுக்கு செகண்டாக வந்துடணும். இப்போ நமக்கு Pயோட வேல்யூ கிடச்சிருக்கு, P டிவைடட் பை இது. அப்போ P ஈக்குவல் டு X percentage of Q அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த இதில் இப்போ Pயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Pயோட வேல்யூ வந்துட்டு Q டிவைடட் பை 2 ஈக்குவல் டு X பர்சன்டேஜ்னா X percentageனா X divided by 100 தானே. ஸோ தட் X divided by 100 ஆஃப்னா இன்ட்டு Q. ஸோ நான் இதை டேரெக்டாக Qவும் கேன்சல் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 1 2 is 2 5 2 are 10 0. ஸோ X is equal to 50. ஸோ இப்போ நமக்கு எக்ஸோடது கிடச்சிருச்சா, எக்ஸோடது நமக்கு 15 கிடச்சிருச்சு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இதை நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். 50 of P equal to 25% of Qன்னு. ஸோ பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ 25 கேன்சல் பண்ணும்போது நமக்கு 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் கிடைக்குது. ஸோ 2 இன்ட்டு P ஈக்குவல் டு Qன்னு மட்டும் போட்டுக்கிறேன், 1க்கு வேல்யூ இல்லாதனால. ஸோ தட் 2P ஈக்குவல் டு Q. Pயோட வேல்யூ வந்துட்டு நான் Qவை இந்த சைடு கொண்டு வந்து Q டிவைடட் பை 2ன்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரியே வந்துட்டு Pயோடது கண்டுபிடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு கொஷின் கேட்டிருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு P ஈக்குவல் டு X percentage of Qன்னு போட்டு அதை எடுத்து நம்ம Q டிவைடட் Pயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Pயோட வேல்யூ நமக்கு Q டிவைடட் பை 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஈக்குவல் டு X டிவைடட் பை 100 இன்ட்டு Q. ஸோ எக்ஸோட இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ 15 கிடச்சிருக்கு. Second sum, if 20% of P plus Q equal to 50% of P minus Q, then find the P is to Q. ஸோ இதுவுமே அதே மாதிரியே தான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த இதை எடுத்துக்கணும். கொஷின் கேட்குறத விட்டுறணும். தென் ஃபைண்ட் P is to Q இந்த இதை விட்டுறணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்கிறத எடுத்துக்கணும். ஸோ 20% of P plus Q equal to 50% of P minus Q. ஸோ எப்பயும் போலே நம்ம பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 2 இன்ட்டு ஆஃப்னா இன்ட்டு தானே. ஸோ P ப்ளஸ் Q ஈக்குவல் டு 5 இன்ட்டு P மைனஸ் Q. ஸோ இந்த மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். இந்த 2வை எல்லா இதுலேயும் மைனஸ் பண்ணுறேன். 2P ப்ளஸ் 2Q equal to 5P plus 5Q. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு காமனாக கொண்டு வந்துட்டேன். இந்த 5ஐ இதுக்குள்ளே மல்டிபிள் பண்ணி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இது இல்லை 2வை ப்ளஸ்ஸாக ஒரு சைடும் மைனஸாக ஒரு சைடும் நான் கொண்டு வரேன். ஸோ 2 இந்த 5 நான் இந்த சைடு கொண்டு வரேன். 2P plus
5p equal to 5q minus 2q. ஸோ க்யூவாக ஒரு சைடும் பியாக ஒரு சைடும் கொண்டு வந்துட்டேன், இல்லை ப்ளஸ்ஸாக ஒரு சைடும் மைனஸாக ஒரு சைடும் நான் கொண்டு வந்துட்டேன்ல. சாரி இது மைனஸ் தானே. ஸோ நான் மைனஸாக ஒரு சைடும் கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு 5 ப்ளஸ் இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ 7p ஈக்குவல் டு மைனஸ் பண்ணும்போது எனக்கு 3qன்னு கிடைக்கும். இப்போ எனக்கு பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ p is to q தானே கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் p is to q. ஸோ p is to qன்னு எனக்கு கேட்கும்போது ஸோ ஃபைண்ட் p is to q 7 is to 3. ஸோ ஆன்சர் ஈஸியாக கிடச்சிருச்சு. நான் கொடுத்துருக்கிற இதை வச்சே வந்துட்டு 20% ஆஃப் pq 50% ஆஃப் p மைனஸ் qன்றதை வச்சு நான் பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணி அப்புறம் 0 கேன்சல் பண்ணி உள்ளே மல்டிபிள் பண்ணி ஈஸியாக நம்ம கொண்டு வந்துட்டோம். லாஸ்ட்டில் வந்துட்டு பியாக ஒரு சைடு க்யூவாக நான் ஒரு சைடு கொண்டு வந்துட்டேன். ஸோ ப்ளஸ் இந்த சைடு மைனஸ் இந்த சைடு கொண்டு வரும்போது எனக்கு ப்ளஸ் பண்ணும்போது 7p மைனஸ் பண்ணும்போது 3q வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ ஆன்சர் இஸ் p is to q equal to 7 is to 3. Third sum. If 90% of A equal to 30% of B and B equal to 2x% of A, then the value of x is, so இதுமே வந்துட்டு first sum மாதிரியே தான் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இதை நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இந்த இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்கிறத எடுத்துக்க போகிறோம். அடுத்து தான் அடுத்தடுத்து கொஷினில் போகிற மாதிரி நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 90% ஆஃப் A equal to 30% of B. So percentage cancel, 0 cancel, 1 3 is 3, 3 3s are 9. அப்போ 3 into A, 3A equal to B ஓடது ஒன்று தான் இருக்குது. ஸோ நம்ம ஒன்று எடுத்துக்க வேணாம். ஸோ தட் நம்ம Bனே எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எப்பயும் போல் அந்த ஃபஸ்ட்டு இது மாதிரி B டிவைடட் பை A, சாரி 3 அப்படின்னு இந்த 3ஏ இங்கே கீழே கொண்டு வந்துட்டு எழுதிட்டோம். இப்போ ஏவோட வேல்யூ வந்துட்டு நமக்கு 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஏவோட வேல்யூ வந்துட்டு நமக்கு 3ன்னு கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த செகண்ட் இது b equal to 2x% of A. ஸோ இந்த செகண்ட் இதை நம்ம பண்ண போகிறோம். b equal to 2x% of பர்சன்டேஜ்னா நம்ம percentage of A அந்த இதை எழுதிட்டோம். அண்ட் b equal to இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2xனா பர்சன்டேஜ்ன்றப்போ நம்ம கீழே 100 போடுவோமா. ஸோ 100 இன்ட்டு A, ஏவோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னு போடக்கூடாது. ஏவோட வேல்யூ வந்துட்டு நமக்கு b டிவைடட் பை 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ b டிவைடட் பை 3 இப்படி நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த b கேன்சல் பண்ணுறேன். 1 2 is to 50 டைம்ஸ் வந்துட்டு வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாமா. 50 into 3 150. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 150. 50 into 3 150 தானே. ஸோ தட் எக்ஸோட வேல்யூ 150. ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 150. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொஷின் வச்சு நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஈக்குவேஷனை எடுத்து நம்ம எப்பயும் போலே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம். ஏவோட வேல்யூ வந்துட்டு நமக்கு b is to 3ன்னு வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த சப்ஸ்டியூஷன் b equal to 2x of Aன்னு கொடுத்துருந்தாங்க. அந்த இதை எடுத்து நம்ம வந்துட்டு கொடுத்துட்டோம். அந்த இதில் இருந்து நம்ம அடுத்தது போடும்போது b equal to 2x divided by 100 into ஏவோட வேல்யூவை போட்டு நம்ம கேன்சல் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து சம்மும் ஃபஸ்ட் சம் மாதிரியே தான் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 40% of A plus B equal to 60% of A minus B. Then find 2A minus 3B divided by A plus B. ஸோ இது வந்துட்டு அப்படியே நம்ம ஃபார்மேட் கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈஸியான சம் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்துருவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் மாதிரி இருக்கிறத எடுத்து இதை சால்வ் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஃபைண்ட் அப்படி கேட்டிருக்காங்களா. ஸோ இதுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இது எப்பயும் போலே நம்ம வந்துட்டு 40% of A plus B equal to 60% of A minus B. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். இப்போ பர்சன்டேஜ் கேன்சல், 0 கேன்சல், 2 2s are 4, 3 2s are 6. அப்போ 2 into A plus B equal to 3 into A minus B. ஸோ இது ரெண்டே நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணுவோமா. 2A plus 2B equal to சேம் இதே மாதிரி உள்ள மல்டிபிள் பண்ண போகிறோம். 3A
minus 3b. அதுக்கப்புறம் 2 இந்த ஏவெல்லாம் நான் ஒரு சைடும் b எல்லாம் ஒரு சைடும் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ நான் கொண்டு வரும்போது 2a plus 3a equal to 3b minus 2b. இங்கே ப்ளஸில் இருக்க இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். ஸோ தட் 2b. அப்போ நமக்கு a வந்துட்டு 5a equal to 1b. ஸோ இதான் இப்படி தான் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படி இந்த ஈக்குவேஷனில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, 2a minus 3b divided by a plus b. ஸோ இதை தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணுவோம்னா 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 5 by a. ஏவோட வேல்யூ 5 தான். ஸோ தட் 2 இன்ட்டு 5 மைனஸ் 3 இன்ட்டு 1 தான் பியோட வேல்யூ. ஸோ 1 தான் நான் போட போகிறேன். அதே மாதிரி a ப்ளஸ் பி. ஸோ 5 + 1 ஈக்குவேஷன் இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் 2 இன்ட்டு 5 2 5s are 10 மைனஸ் 3 இன்ட்டு 1 1 தான். ஸோ 5 + 1 6. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 10ல் 3 போச்சுன்னா 7. ஸோ 7 divided by 6. இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ தட் ஆப்ஷன் ஏ 7 divided by 6. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஷன் எப்படி போட்டோம் அண்ட் அதுக்கப்புறம் எப்படி போடுறோன்னு. 40% of a plus b equal to 60% of a minus b. அதை எப்பயும் போல் நம்ம கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிட்டு அதால் மல்டிபிள் பண்ணி 2a plus 2b equal to 3a minus 3b வருது. ஸோ இது ஏலாம் ஒரு சைடும் பிஎல்லாம் ஒரு சைடும் கொண்டு வந்து நமக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கொடுத்துருக்கிற இதில் வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2a minus 3b divided by a plus bன்னு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2a minus 3b divided by a plus b. 2a இன்ட்டு ஏவோட வேல்யூ 5ன்னு போடுறோம். மைனஸ் 3 இன்ட்டு பியோட வேல்யூ 1. ஸோ 1ன்னு போடுறோம். கீழே 5 + 1 a plus bன்றனால 5 + 1 10 minus 3. இங்கே வந்துட்டு கீழே டிவைடட் 6 வருது. ஸோ 10ல் 3 போச்சுன்னா 7. 7 minus 7 divided by 6ன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 5th சம். இதுவும் போன சம் மாதிரி தான், ஆனால் ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே நம்ம போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட் எடுத்துக்க போகிறோம். ஸோ 20% of a equal to 80% of b. So percentage cancel, 0 0 cancel, 1 2 is to 4 2s are 8. So 1a equal to 4b. இதான் நமக்கு ஃபைனலாக கிடச்சிது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபைண்டுன்னு கேட்டிருக்காங்களா, ஸோ இதில் வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது, சேம் அதே மாதிரியே வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, b plus a divided b minus a. ஸோ இதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ b plus aன்றது bயோட வேல்யூ 4, 4 plus aவோட வேல்யூ 1 தான் இருக்குது. ஸோ தட் கீழே 4 minus 1, bயோட வேல்யூ 4, aவோட வேல்யூ 1 equal to 4 plus 1 5, b கீழே வந்துட்டு 4 minus 1, ஸோ 3. ஸோ ஆன்சர் 5 divided by 3. ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸியான சம் தான். சிங்கிள் மெத்தட்லேயே நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ 20% of a equal to 80% of b னா percentage cancel, 1 2 is to 4 2s are 8. ஸோ 1a equal to 4b நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். b plus a divided by b minus a. ஸோ bயோட வேல்யூ 4, aவோட வேல்யூ 1. ஸோ அதே மாதிரி கீழே bயோட வேல்யூ 4, aவோட வேல்யூ 1. ப்ளஸ் மைனஸ் பண்ணி மேலே வந்துட்டு 4 plus 1 5, கீழே டிவைடட் 4 minus 1 3. ஸோ ஈஸியாக ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த சம் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இஃப் எக்ஸ் is 20% less than y, find the value of y minus x divided by y and x divided by x minus y. ஸோ இது ரெண்டு ஃபார்மேட் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க, இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த ஈக்குவேஷனையும் கண்டுபிடிக்கணும், இந்த இதையும் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே ஒரே ஒரு இதை கொடுத்துருக்காங்க, x is 20% less than y. ஸோ இது நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸு ஒய்யு இதில் வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு 20% வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்குன்னா இப்போ நாங்கள் இங்கே ஆனால் ஒய்யோடது என்னென்னு கொடுக்கல. ஸோ கொடுக்கறதுனால நம்ம 100ன்னு எடுத்துப்போம். எக்ஸ் வந்துட்டு 20% கம்மியாக இருக்குன்னா அப்போ 18 வச்சுப்போம். ஸோ இப்படி தானே நம்ம எப்பயும் எடுப்போம். ஸோ இது எக்ஸோட வேல்யூ,
இது ஒய்யோட வேல்யூ, எக்ஸ் 80 அண்ட் ஒய் வந்துட்டு 100 இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதை வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸோடது வந்துட்டு ஒய்யை விட 2 மடங்கு கம்மியாக இருக்குது. அப்போ எக்ஸோடது 80 20 மடங்கு கம்மியாக இருக்குது அண்ட் ஒய்யோடது 100. நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இதை டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய். ஸோ பார்க்கும்போது ஒய்யோட வேல்யூ 100 மைனஸ் எக்ஸோட வேல்யூ 80 டிவைடட் பை ஒய். சாரி, ஒய்யோடது 100. சாரி. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கும்? 100 மைனஸ் 80 20. ஸோ 20 டிவைடட் பை 100 0 0 கேன்சல் ஆகிருக்கும். 1 2 is to 5 2 are 10. இப்போ இதோட வேல்யூ வந்துட்டு 1/5. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது 1/5ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஆப்ஷன் பார்க்கும்போதே 1/5ன்றது ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவே நம்ம டிக் பண்ணிட்டு போகலாம். பட் இருந்தாலும் வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம செகண்ட் இது சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ செகண்ட் இதே நம்ம சால்வ் பண்ணிடலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த செகண்ட் இதே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 80 அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய்னா 80 மைனஸ் 100. இப்போ 80 மைனஸ் கீழே மைனஸ் 20 தானே வரும். 80ல் 100 போச்சுன்னா ஸோ மைனஸ் 20 0 0 கேன்சல் ஆகும். 1 2 is to 4 2 are 8. ஸோ மைனஸ் 4ன்றது நமக்கு ஆப்ஷன் ஆன்சராக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட முடிவில் 1 டிவைடட் பை 5 ஆன்சரும், செகண்ட் ஈக்குவேஷனில் நமக்கு -4 ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ 7th சம்மில் if 8% of x is equal to 4% of y, then 20% of x is எதுக்கு ஈக்குவல், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்க்கு வந்துட்டு ஈக்குவல், அதுதான் வந்துட்டு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்பயும் போல இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 8% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4% ஆஃப் ஒய். So percentage cancel, 1 4 is 4, 2 4 are 8. So 2x is equal to 1y. So இதை நம்ம வெறும் yனே எடுத்துக்கலாம். ஸோ வெறும் yனே நான் எடுத்துக்கிறேன். ஸோ y. இதுக்கப்புறம் 20% of x is, ஸோ இதானே கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க எக்ஸை ஒரே சைடே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ y டிவைடட் பை 2ன்னு நான் இப்படி கொண்டு வந்துக்கிறேன். எக்ஸோட வேல்யூவை 2xன்றதுக்கு நான் கீழே வந்துட்டு ஒய்க்கு கீழே கொண்டு வந்துக்கிறேன். அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். இப்போ இந்த கொஷினில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 20% ஆஃப் எக்ஸஸ் எதுக்கு ஈக்குவல் டு அப்படி தானே கேட்குறாங்க. ஸோ தட் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 20%னா 20 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்துட்டு ஒய் டிவைடட் பை 2. ஸோ 1 2 is to 10 2s are 20, 1 10 is 10, 10 10s are 100. ஸோ அப்போ 10% ஆஃப் ஒய் தான் வந்துட்டு ஈக்குவல். 20% of x is equal to 10% of y. இதுதான் ஆன்சர். ஸோ ஈஸியாக நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாலே அடுத்த செகண்ட் இருக்கிறதுல அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் படி நம்ம கேன்சல் பண்ணி போட்டோம். ஸோ 2x is equal to yன்னு வந்திருக்கு. ஸோ நான் எக்ஸோட வேல்யூ கம்ப்ளீட்டாக கிடைக்கிறதுக்கு நான் x is equal to y டிவைடட் பை 2 அப்படின்றத எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே இந்த கேட்டிருக்கிற ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 20 டிவைடட் பை 100, 20%னால கீழே 100 போட்டிருக்கோம். இன்ட்டு ஆஃப்ன்றது மல்டிபிள் தானே. ஸோ இன்ட்டு எக்ஸுன்றதுக்கு பதில் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ கேன்சல் பண்ணி போடும்போது எனக்கு 10% ஆஃப் ஒய் வந்துட்டு கிடச்சிருக்கு. அப்போ 20% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10% ஆஃப் ஒய். If 60% of A equal to 30% of B, B equal to 40% of C and C equal to X percentage of E, then the value of X. ஸோ இதில் வந்துட்டு நிறைய பர்சன்டேஜாகவும் கொடுத்துருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் இது போடுவோம்ல. ஸோ அது மாதிரி ஈஸியாக கொஷினை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். இஃப் 60% of A equal to 30% of B. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டை நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்ததில் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதை கண்டுபிடிச்சிட்டோன்னா அடுத்தது ஈஸி தான். ஸோ 60% ஆஃப் A equal to 30% of B. So percentage cancel, 0 0 cancel, 1 3 1 times 2 times. So 2 3s are 6.
ஸோ 2a ஈக்குவல் டு வெறும் b தான். ஸோ இதோட வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் இதை வந்துட்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்துட்டு முடிச்சிட்டோம். 2a ஈக்குவல் டு b அப்படின்றத கொண்டு வந்து முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் b ஈக்குவல் டு 40% ஆஃப் c. இந்த செகண்ட் இதில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் வரிசையாக. இப்போ 2a ஈக்குவல் டு பியோட வேல்யூ தானே இங்கே கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 40% ஆஃப் c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பியோடது 40 divided by 100 percentageன்றனால நான் 100 போடுகிறேன். டிவைட் c. ஸோ 0 0 கட் ஆயிரும். 2 2s are 4, 5 2s are 10. ஸோ இந்த 2வும் இந்த 2வும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ இப்போ நமக்கு எவ்வளோ இதாக கிடச்சிருக்குன்னா, இப்போ நமக்கு a ஈக்குவல் டு c டிவைடட் பை 5 இந்த இது வந்துட்டு நமக்கு ஈக்குவல்ட்டாக லாஸ்ட் ஃபைனலாக வந்துட்டு கிடச்சிருக்கு. இது முடிவில் 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடிவில் நமக்கு a ஈக்குவல் டு பின்னு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நமக்கு 2a ஈக்குவல் டு பின்னு கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் செகண்டாக நம்ம பியை வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 2a இன்ட்டு 40 டிவைடட் பை 100 இன்ட்டு c பண்ணும்போது நமக்கு a ஈக்குவல் டு c டிவைடட் பை 5ன்னு கிடச்சிருக்கு. இதளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். c ஈக்குவல் டு x% ஆஃப் a இந்த இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ சியோட வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ c ஈக்குவல் டு x%னா x டிவைடட் பை 100. ஸோ பர்சன்டேஜ்னா அதானே. ஸோ x டிவைடட் பை 100 இன்ட்டு ஏவோட தான் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ ஏவோடது என்னது c டிவைடட் பை 5. இந்த சியும் கேன்சல் ஆயிரும். 5 இன்ட்டு 100 500. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு ஈஸியாக தெரிஞ்சு 500. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணுறேன். 60% ஆஃப் a ஈக்குவல் டு 30% ஆஃப் bன்னு சால்வ் பண்ணுறேன். பர்சன்டேஜ் கேன்சல். 0 0 கேன்சல். 1 3 is 3, 2 3s are 6. அப்போ 2a ஈக்குவல் டு இங்கே ஒன்றும் இல்லை, ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை நம்ம bன்னே எடுத்துக்கலாம். ஸோ bன்னு நான் எடுத்துக்கிட்டேன். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வரைக்கும் நான் முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். b ஈக்குவல் டு 40% ஆஃப் c அந்த செகண்ட் இதை எடுக்கிறேன். ஸோ 2a ஈக்குவல் டு 40%. பியோட வேல்யூ 40 தானே. ஸோ 40 டிவைடட் பை 100 பர்சன்டேஜ்னால இன்ட்டு சீன் பண்ணுறேன். 0 0 கேன்சல் பண்ணுறேன். 2 2s are 4, 5 2s are 10 வருது. இந்த 2வும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு லாஸ்ட்டாக என்ன கிடச்சிருக்கு? a ஈக்குவல் டு c டிவைடட் பை 5ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் தேர்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். c ஈக்குவல் டு x% ஆஃப் a அப்படின்றதுல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ c ஈக்குவல் டு x டிவைடட் பை 100 இன்ட்டு c ஏவோட வேல்யூவை நான் அப்படியே போடுறேன். ஏவோட வேல்யூ c டிவைடட் பை 5. ஸோ அதை அப்படியே நான் போடுறேன். இந்த c நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு 5வும் 100ம் தான் இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 500 வருது. ஸோ எக்ஸோட இது வந்துட்டு நான் 500ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வந்துட்டு பேசிக் சம்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அண்ட் பேசிக்ஸ் இதிலேருந்து தான் மோஸ்ட்லி வரும். இந்த மெத்தட் நீங்கள் பார்த்தாலே போதும், எல்லா பேசிக் சம்ஸும் நீங்கள் கவர் பண்ணிடலாம் பர்சன்டேஜ் டாப்பிக்கில். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணுறேன். இல்லை ஏதாச்சும் கொஷின் இருந்தாலும் கேளுங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.